வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆம்பியர் சர்க்யூட் லா. இது வந்து என்சிஆர்டி சிலபஸ் 12th பிசிக்ஸ்ல 6th சாப்டர்ல இந்த டாபிக் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆம்பியர் சர்க்யூட் லா இந்த டூல் வந்து பவர்ஃபுல் டூல். எதை கால்குலேட் பண்றதுக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்றதுக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி உண்டாகும்னா, இப்போ ஒரு கண்டக்டர் இருக்கு, அந்த கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது. என்ன கரண்ட்னா ஸ்டெடி கரண்ட், அதாவது டிசி கரண்ட். வீட்டுக்கு வர ஏசி கரண்ட் கிடையாது, டிசி கரண்ட், பேட்டரியிலிருந்து வரும்ல அந்த கரண்ட். அந்த கரண்ட் இந்த கண்டக்டர்ல பாஸ் ஆகிறப்ப அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. அது எந்த டைரக்ஷன்ல கிரியேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஃபிளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் ஆகுது. அதாவது கரண்ட் ஃப்ளோ மேலே இருந்துச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல போகுது. அதே இந்த கரண்ட் ஃப்ளோ வந்து கீழ் நோக்கி இருந்துச்சு அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கீழ் நோக்கி போகுது. இப்போ இந்த கரண்ட் ஃப்ளோ மேல் நோக்கி போகுது, அதனால மேக்னெட்டிக் ஃபீல்டு சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு அப் டைரக்ஷனில் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதான் இங்கே எழுதியிருக்கேன். க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் பினா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈக்குவல் டு பெர்மியபிலிட்டி கரண்ட். அதாவது இந்த கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ போகிறப்ப அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகுது. அதான் இங்கே எழுதியிருக்கேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கும். க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கா, மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ போகிறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ளோஸ்டாக இருக்கும். இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராமில் வந்து இந்த கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ போகுது. இப்போ இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா அந்த கண்டக்டருக்கு பக்கத்தில் இருக்கு. அப்போ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதே இது இந்த பாயிண்ட்ல கரண்ட் ஃப்ளோ போகிறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கு. அப்போ இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அதோட டிஸ்டன்ஸ் அதிகமாக மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து கம்மியா இருக்கு. இந்த பெர்மியபிலிட்டி மியூ நாட்னா என்னன்னா, இப்ப இது ஒரு கண்டக்டர். இந்த கண்டக்டர் பேர் என்னன்னா அயன். இந்த இன்சுலேட்டர் பேர் என்னன்னா, இண்டக்டர் பேர் என்னன்னா காப்பர். இப்ப நான் இதுல எலக்ட்ரிக் ஃபீல்டு சப்ளை பண்றேன். ஃபேரடே லா படி ஒரு கண்டக்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு சப்ளை ஆகிறப்ப அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது. அப்ப ஒரு நார்மல் மெட்டீரியலை நான் வந்து மேக்னெட்டா மாத்துறேன். ஓகேங்களா? அந்த மெட்டீரியலுக்கு வந்து எவ்வளவு தூரம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை உருவாக்குது அதை சொல்றதுதான் இந்த மியூ நாட். ஓகேங்களா? இப்ப இதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகுன்னு சொல்லிட்டேன். டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்மியாகுன்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு கண்டக்டர்ல அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வரைஞ்சிட்டேன், ஃபீல்டை வரைஞ்சிட்டேன். அதுல இந்த சர்ஃபேஸ்ல ஒரு சின்ன ஏரியாவே எடுத்துக்கிறேன். அந்த ஏரியாவுக்கு பேர் டிஎல் அப்படின்னு லென்த் வைக்கிறேன். சின்ன லென்த் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு இணையா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகுது. இந்த டிஎலுக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0. அப்போனா இந்த டிஎல் வந்து இதே பிஎல்லே இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு ஆங்கிள் வந்து 0. அதனால தான் சொல்றேன் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சர்ஃபேஸ் சின்ன ஏரியா எடுத்துருக்கல, அதை டிஎல் எடுத்துக்கிறேன். மியூ நாட் அண்ட் கண்டக்டர் கரண்ட் ஃப்ளோ இங்கே நடக்கிறப்ப அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகுது. அதில் ஒரு சின்ன ஏரியா எடுத்துக்கிறேன், அந்த ஏரியா டிஎல். அதுவும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? இது வந்து இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து இதுக்கு பேர் வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸ்கேலார் ப்ராடக்ட்னா டாட் ப்ராடக்ட். அதாவது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இந்த சர்ஃபேஸ் லென்த்துக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இடையில உள்ள ஆங்கிள் வந்து 0ன்னு நம்ம சொல்லிட்டோம். அதை வந்து டாட் ப்ராடக்ட் ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். இந்த இதுக்கு பேர் வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த ரெண்டுக்கு நடுவில் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நான் காஸ் தீட்டான்னு ஒன்று எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அப்ப தீட்டாவோட வேல்யூ வந்து 0வா இருக்கிறப்ப மேக்சிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கும். அதாவது இந்த சர்ஃபேஸுக்கு பக்கத்துல இருக்கிறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப ஹையா இருக்கும். அப்ப காஸ் 0னா 1. ஓகேங்களா? அதான் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். காஸ் 0 1. ஓகேங்களா? இப்ப இந்த டிஎல் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரியாவில் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அப்ப இதை சுத்தி நிறைய டிஎல் இருக்கும். அதை ஃபுல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி எல்லாத்தையும் சம் பண்ணோம் அப்படின்னா இந்த டோட்டல் லென்த் ஃபுல்லா கிடைச்சிடும்.
அப்ப இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுக்கு பதில் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் சர்ஃபேஸோட ஃபார்முலா கண்டுபிடிக்கிறேன். அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்னன்னா 2πr. இதை அப்ளை பண்ணேன் அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் மொத்தமா கிடைச்சிரும். அப்ப இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வெளியே வச்சுட்டு அந்த டிஎல் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் டிஎல் இதை ரிமூவ் பண்ணிட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் போட்டுறேன். ஓகேங்களா? இப்ப இந்த 2πr கீழே கொண்டு வந்துடுறேன். இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி கரண்ட், இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஆர். இந்த ஆர் என்னன்னா இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கும் இந்த கண்டக்டருக்கும் நடுவில் இருக்கிற ரேடியஸ். அப்ப இந்த லென்த் அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்மியாகும். இங்க பாத்தீங்களா, பக்கத்துல ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹெவியா இருக்கும். இந்த ரேடியஸ் அதிகமாகிறப்ப இங்க மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாகுது. அதுதான் இந்த ஆறு சொல்லுது. கரெக்டா? இப்ப கரண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லிட்டேன். இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ போறப்ப அங்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உண்டாகுது. அப்ப மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கரண்ட் ஃப்ளோ இருக்கிறப்ப மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். இந்த ஆறு வந்து அதிகமாகறப்ப மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கம்மியா இருக்கும். ஆறு வந்து கம்மியா இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதிகமா இருக்கும். இதுதான் இந்த ஆம்பியர் சர்க்யூட்லாம் வந்து சொல்லுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.